இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே, என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. ஆமேன். இன்றைய நாளிலே நிகழ்ச்சி நிகழ்க்கும் முன் ஒரு சிறு அறிவித்தல். இன்றைய நாளிலே சிஸ்டர் சுபா இளங்கோ அவருடைய மாமியார் ஸ்ரீலங்காவிலே காலமாகிவிட்டார். அவருடைய உறவினர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. உறவினர்கள் போன பிறகு தான் கலந்து கொள்வேன் என்று சொன்னால் பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்காக ஜெபியுங்கள். சுபா இளங்கோவுக்கு மன ஆறுதலுக்காக ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நிகழ்ச்சியில் கடந்து செல்வோமா? ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா வளமை போல, சங்கீதம் பிரதர் மகேந்திரன், ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் மகேந்திரன், பிரதர் மகேந்திரன், 7:30 என கொத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக, அதாவது சிஸ்டர் கருணா, சிஸ்டர் டோலி, நான் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அதாவது இஸ்ரேல் நாட்டுக்காக, கனடா தேசத்துக்காக, இந்த சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலையும் வார்த்தையின் வச்ச நேரத்திலே வார்த்தையை கொண்ட ஊழியக்காரர்கள், தாடந்துக்கிற பிள்ளைகள், நோயிற்றுக்காக ஜெபிப்போம். உதாரணமாக பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த், சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி இவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபிப்போம். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கடந்து சொல்வோம். இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபம் பாடல், இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை ஆசீர்வதித்து தேவனுடைய பாதத்தை சமர்ப்பித்து ஒரு பாடலை பாட வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்கள். சங்கீதம் பிரதர் மகேந்திரன் கலையத்திலிருந்து. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன். 7:30 இல்லை 8 மட்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். 8 மணிக்கு சிஸ்டர் பிரண்டா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ செய்தி கொடுக்கிறார். 8:30 பிரதர் மகேந்திரன். 9 மணிக்கு பாஸ் ஆண்டன் ஆசனம். இதான் நிகழ்ச்சிகள். இந்த சிறு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை கால இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடத்துகின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி சுவாமி உன் பாதப்படியிலே வந்து ஜெபிக்கிறோம். ஒரு அபிஷேகம் வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உமது நாமம் மயப்பட வேண்டும் ஆண்டவரே. நீரே ஒன்றானமை தேவனை கண் இன்றைய நாளிலே தொட்டக்கு முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி சுவாமி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த நேரத்தில் சிஸ்டர் சுபா இளங்கோவை நினைவு கூறும். அந்த மகளுடைய மாமியார் உயிர்த்த வேதனையோடு இருக்க நேரத்திலே உற்றார் உறவினர்கள் வந்து ஆறுதல் சொல்லும் போது அந்த மாளுக்கு நீர் சமாதானத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன்.
உமக்கு ஊழியம் செய்கிற ஒரு மகள் ஆண்டவரை சோர்ந்து போகாமல் ஆண்டவரை அவளுக்கு உச்ச கொடுத்து ஆவியால் நிறைச்சி நீர் வழிநடத்த வேண்டுமாக வச்சிருக்கிறேன். தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சுவாமி உமது நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறோம். வார்த்தையில உலகமெங்கும் விதைக்க வந்திருக்கிறோம். பாடல்களால சுவாமி உண்மை பாடல்களாலே மகிழ்ச்சியாக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இன்றைய நாளே சுவாமி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உமக்கு பிரியமாய் நடக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சுவாமி தொடர்ந்து நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து முதலாவதாக சிஸ்டர் கருணா அவர்களை அழைக்க போறோம். ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. நித்திய வெளிச்சத்துக்காக ஜெபித்து சிஸ்டர் சுபாலங்கோக பாடப்பட்டு ஜெபித்து அந்த மகளுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் என்று ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோடைய நாமத்தை மையப்படுத்த அழைப்போமா? பிரைஸ் சிஸ்டர் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். உங்களுடைய பேரெல்லாம் அப்செட்டா போகுது இல்ல எஸ்டர் ரவி. ஓகே, இன்றைய நாளே உங்களோட ஒப்பு கொடுக்குற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அங்கிள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை பூரண சமாதானத்துடன் நீர் காத்து கொள்ளுகிறவர் ஆண்டவரே. எப்போதும் இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் எங்களை நெருக்கி போட்டாலும் கர்த்தர் உம்முடைய அன்பு எங்கள் மேல் எப்போதும் மாறாத அன்பாய் இருக்கிறதுக்காக நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆறுதல் அடைய செய்கிறவர் நீர், ஆறுதலின் தெய்வம் நீர் கர்த்தாவே தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்டு கொண்டவரே அப்பா, நித்திய நித்திய ராஜ்யத்துக்காக எங்களை அழைத்து செல்லும்படியாய் எங்களை நீங்கள் உம்முடைய வசனத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் புதுப்பிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த சபைகளில் கர்த்தாவே எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் நாளை போதித்து எச்சரிக்கை பண்ணி பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி உம்முடைய வழியிலே எங்களை நடக்க நீர் அழைத்து செல்லுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம் போல் இருக்க செய்கிறவர் நீர். செழிப்பாக இருக்கவும் கனிகளை கொடுக்கவும் கர்த்தர் நீர் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய உம்முடைய பலனங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர். சோரனுக்காகவும் அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் அழைத்த அழைப்பில் எப்போதும் கர்த்தாவை கைவிடாதபடி நீர் வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து வழி நடத்துங்க. குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மனிதர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆரோக்கியம் கொடுத்த தகப்பனாய் இந்த ஊழியத்தை செய்யும்படியா நீர் அழைத்த அழைப்பில்லை ஒவ்வொரு நாளும் அந்த கர்த்தாவை மக்கா செய்கிற எல்லாவற்றையும் நீர் காண்கிற தகப்பனாய் இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சுபாலங்கோக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மாமியாருடைய இழப்பு நாளே கர்த்தாவே அவர்கள் சொந்து போகாதபடி உம்முடைய பலத்தை கொடுத்து சௌரியை உம்முடைய ஊழியத்திலே நீர் பயன்படுத்துகிறவர். தொடர்ந்து நடத்துங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை தேடுகிறவர்களின் இதயத்தை வாழச் செய்கிறவர் நீர் கர்த்தாவே. அவர்களை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர் நீர் ஒருவரே கர்த்தாவே. தொடர்ந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும்படியாய் சௌரியையும் கணவர் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் ரஞ்சினி அலங்காரமணிக்காய் ஜெபிக்கிறோம். கண்களிலே நல்ல தெளிந்த பார்வையை நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீண்டும் அந்த உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரிய ஆசீர்வதிங்க. தொட்டு சுகமாக்குங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர் கர்த்தாவே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போன்ற ஒளிக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மகிழ்ச்சியினாலே நீ பூரிக்க செய்கிற தகப்பன் ஆண்டவரே. தொடர்ந்து சருடைய இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிற தகப்பனாயிருக்கிறீரா. தொடர்ந்து நடத்துங்க அப்பா. உம்முடைய கிருபை அந்த சௌரியோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை உம்முடைய அபிஷேகம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை நம்புகிறவர்களை மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல நீர் இருக்க செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அவர்கள் எடுத்த பணியை நிறைவேற்றும்படியாய் உதவியத்தாசையாய் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் அவர்களோடு கூட நடக்கட்டும். அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறவர்கள் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசிர்வதிங்க, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, சபையில் இருக்கிற மக்களை ஆசிர்வதிங்க. ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு உம்மை கத்தாவே உம்முடைய வழியிலே நடக்கும்படியாய் போதிக்கப்படுகிற அந்த ஜனங்கள் விசாரிக்கப்பட வேண்டுமா? அந்த ஊழியக்காரர் மூலம் கத்தாவே காயங்களை கட்டுகிறவராய் நீங்க உதவியத்தாசி அவர்களுக்கு வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது இந்த உலகெங்குமே இருக்கிற ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஜலசம் செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தை சிருஷ்டியவர் நீர் கத்தாவே. பிதாவை தொழுது எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி அந்த எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இப்போது இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் தூணிலும் இல்லை துரும்பிலும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களில் வாழ்கிற தகப்பன் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வாக்கு தத்தம் பண்ணினவர். அந்த ஆலயங்களை நாங்கள் கெடுத்து போடாதபடி கர்த்தர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராயிருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து எல்லாரையும் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீரே எங்களை நேசிக்கிறவராயிருக்கிறீர் கத்தாவே. அப்பா, இன்னுமாக எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நகரத்தை ஆசிர்வதிங்க. அந்த ஜனங்கள் உம்முடைய கிருபையை இழந்து போகாதபடி நீரே மேசியா என்பதை அவர்கள் அறிய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்களின் இருதயத்தை கத்தாவே நீர் உணர்வுள்ள இருதயங்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு உண்மையே நோக்கி பார்க்கும்படியாய் அவர்களை நீர் ஆசிர்வதிங்க. உண்மை நம்பர்களை ஆசையாமல் நிலைத்திருக்கும் உம்முடைய சீயோன் பர்வதத்தை போல் இருக்க செய்கிறவர் நீர் கத்தாவே. வனாந்தரத்திலே வழி நடத்தி அப்பா நீர் அவர்களை பாலை வனங்களிலே மன்னாவை கொடுத்து போஷித்து, காடைகளை கொடுத்து போஷித்து, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி எல்லாவற்றையும் கண்ணார கண்ட ஜனங்கள் இன்றைக்கும் சாட்சியாய் நிற்கிற அந்த சிறு கூட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் கத்தாவே ஆயுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கு நடக்கிற ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி உம்முடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை என்று வார்த்தை சொல்லுகிறது வரை. அப்படியா உம்முடைய திருப்பாத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவருடைய கண்ணீரை துடையுங்க ஆண்டவரே. அப்பா, அறியாமல் செய்யும் தவறுகளை மன்னித்தருள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உணவு உடை உறையுள் அந்த ஜனங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லா போர் யுத்தங்கள் எல்லாவற்றையும் ஓய பண்ணுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. ஈட்டியை முறிக்கிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர் தகப்பனே. உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் கத்தாவே, சிறையில் இருக்கிறவர்களை சிறையில் இருந்து விடுதலை பண்ணுங்க. அந்த இடத்துக்கு ஊழியங்களை கடந்து போக செய்யுங்க. அதுபோல கத்தாவை வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் விடுதலை அடைய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு சுகமாக்குறவர் நீர் கத்தாவே. கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்க முடியாது ஊழியக்காரரை அந்த வைத்தியசாலைகளுக்குள்ளே அனுப்புங்க. அப்பா தகப்பனே, போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள் எல்லாரும் விடுதலையாகி உண்மையை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அவருடைய சிந்தைகளை குழப்பிக் கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிதப்படுத்துகிறோம். இன்னும் கத்தாவே, இந்த கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாற்றுங்க, நீதியாய் நடக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அது போல இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம். அந்த தேசத்தின் அதிபதிக்காக மன்றாடுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு ஆறுதலை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் அவருக்கு எதிராக எடுக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். ஒரு அன்புள்ள மகனாக நாங்க காண்கிறோம் ஆண்டவரே. அவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கொட்டிக்குள்ளாங்க மறைத்துக் கொள்ளுங்க. உடைய ரட்சிப்பை அவர் காணும்படியாய் கண்களை திறந்துள்ளுங்க. ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் நம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம். கர்த்தர் நாமம்
நம் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவோம். பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அருமையாக ஜெபித்தீர்கள், பாடுபட்டு ஜெபித்தீர்கள். சிஸ்டர் ஸ்வாபகா ஜெபித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுவீர்கள். உண்மையிலே கர்த்தருடைய நாமங்கள் ஜெகோவா, ஜெகோவா ஈரே, ஜெகோவா ரப்பா, ஜெகோவா நிசி, ஜெகோவா சலோம், ஜெகோவா ரோஹி, ஜெகோவா சித்தங்கேனி, ஜெகோவா எலோகேக்கா. அதாவது யாத்திராமம் 20 உன் தேவனைய கர்த்தர் எரிச்சுள்ள தேவன். இப்படி அநேக நாமங்கள் இருக்கின்ற அருமையான பாடலை பாடி ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியர்களை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு அறிவித்தல் ஒன்று. நாளைய தினத்திலே டொரண்டோ நேரப்படி 10:30 மணிக்கு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்ற தலைப்பு, நீங்கள் அறைக்குள் போகும்போது லைட்டை போடுறீங்க, இருள் எங்கே போகின்றது? நீங்கள் உங்களுடைய ஹோலில் வரும்பொழுது லைட் இருக்கு, சோவாக்குல இருட்டு இருக்கு, ஏன் இருக்கு? இந்த கேள்விக்கு விடை உண்மையிலே அநேகர் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்கிற பேர்ல சொல்றேன் கேளுங்கள். பாஸ்டர் ஞானவண்ணன், பாஸ்டர் ஆண்டன், எஸ்தர் ரூபி, வானரியா, ஜானட், சிஸ்டர் டெபோரா, இன்னும் அநேகர். காரணம், லெஸ்ஸி பிரதர் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டார் பட்டிமன்றத்தை பற்றி. அதனால அநேகர் கேட்டு தொடர்புகளில் இருக்கிறார்கள். முதல் இந்த வருஷத்திலே முதல் சங்கம வானொலியிலே இந்த பட்டிமன்றம் நடக்கின்றது. உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. அதாவது தயவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளாவிட்டாலும் கேளுங்கள். இந்த கருத்துக்கள் என்ன, ஒவ்வொரு ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறார்கள், தேவ பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள், மூப்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள், விசுவாசிகள் என்ன சொல்லுகிறார்கள் கேளுங்கள். ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். தயவு செய்து மறந்துட வேண்டாம். நாளைக்கு 10:30 மணிக்கு டொரண்டோ நேரப்படி உங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். ஆமென். ஜூம்ல வாங்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்று சங்கீதம் 51 சங்கீதம் 1-11. சங்கீதம் 51 பக்கம் 701 1-11 வரை வாசிப்போமா? தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ, நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கப்பந்திருத்தாள். இதோ, உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நுறங்கின எலும்புகள் கழிவுறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென், ஆமென். தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபம். இந்த சங்கமா வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே அநேக ஊழியக்காரர்கள் நேரங்கள் காலங்கள் பாடாது ஓடோடு வந்து ஊழியக்காரர் பாடப்பட்டு ஜெபித்து அவர் சபைகள் பெருக வேண்டும், உற்றார் உணர்வர் நல்ல மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி இனிமையான குரலில் ஒரு பாடலை பாட வருக சிஸ்டர் டோலி அவர்கள். பிரைஸ் சிஸ்டர் டோலி.
பேசலாம் ஐயா, பேசலாம். பிரைஸ் லார்ட். நான் திருக்கிட்டு போனேன். ஆமா, இன்றைய நாளே ஆமென். கத்தர் வந்து ஆமென். கண்ணோக்கி நன்றி. வைத்தார். இன்றைய நாள் ஆமென். ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி நாளைய நாள் 10:30 மணிக்கு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. ஆமென். நன்றி, நன்றி. நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. உங்களோட உன்னதத்தின் அழைப்பின் மூலமாக எங்களை அழைத்த உங்களோட மகாபிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் எங்க கூட இருந்து எங்களுக்குள்ள வாசம் செய்யற அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு எங்களுக்கு தந்த இந்த மகா பிரிதான ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்தி உங்களை நாங்கள் உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் என் பிதாவே. நன்றி அப்பா. போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் கத்தரை நோக்கி நேரன் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறது என்று சொல்லுவேன் என்று கூறி உங்களோட நாமத்தை உயர்த்த வர போற ஊழியக்காரங்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. அபிஷேகத்தினாலும் நிரப்பி உங்களுக்குரியவர்களாக ஒவ்வொரு நிமிடம் எங்களை இருதயத்தில் ஆண்டவரே நீங்க சுத்தமா இருப்பது, எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்றவங்களோட மகாபிரிதான அன்புக்காக நன்றி செலுத்துறேன். நான் உனக்கு கட்டளை விடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நீங்க ஒவ்வொரு நிமிடமும் எங்க கூட இருந்து உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அவங்களோட வார்த்தையில கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட வார்த்தை எங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அது எங்களுக்கு அது உள்ளத்துல ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து புதிதான அப்பா சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட வார்த்தையில வல்லமை உண்டு, பலன் உண்டு, சத்துவம் உண்டு. அதுக்கான நன்றி செலுத்துறேன் இயேசுவே. வரப்போற ஒவ்வொருவரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. நீங்க அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவரே உதவிகளை செய்து உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. இன்றைக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து வழிநடத்த போற உங்களோட வல்லமை இருந்த கரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். காலங்கள் உமது கரத்தில் அப்பா. காரியங்கள் எல்லாம் சமூகத்தில் மறைவானது ஒன்றுமே இல்லையா? அனுதினமும் வழி நடத்தும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி அனுதினமும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன், 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 ஆமேன். அவர் எங்களுக்கு துணையா இருக்கிறபடியா எங்களோட போக்கிலும் வரத்திலும் அவர் எங்களை காக்க வல்லவரா இருக்கிற இந்த சிறிய சாட்சியை கூற விரும்புகிறேன். இந்த 2 நாளா கல்கையில ரொம்ப கோல்ட் அண்ட் சரியான ஸ்னோ. காரெல்லாம் புதைஞ்சு போட்டு எந்த காரும் புதைஞ்சிட்டுது. இருந்தாலும் கத்தர் நல்லவர். அந்த நேரத்துல ஒரு ஏஞ்சல்ஸ் அனுப்பி கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் எங்கள் போக்கிலும் எங்கள் வரத்திலும் எங்க கூட இருந்து வழி நடத்துகிற தகப்பன் தான் எங்களோட தேவன். எங்களோட தேவன் உயிருள்ள தேவன். அவரை ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவரை ஒருபோதும் கைவிடார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். நாங்க வனாந்தரத்துல நடக்கும் பொழுது அவர் எங்க கூட இருந்து எங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்து அவருக்குள்ள நாங்க சந்தோஷமாக இருப்பதற்கு தந்த இந்த மகா பிரிதான ரட்சிப்புக்கும் அவருடைய அன்புக்கும் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி. ஆமேன், ஆமேன். வண்ணாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வண்ணாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனின் சத்தம் என்னை தேற்றிடும், தேவனின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வண்ணாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே,
விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புது பலன் தந்திடம் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புது பலன் தந்திடம் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வண்ணாந்திரையா தீரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு சொல்லித்திடுமே. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வண்ணாந்திரையா தீரையில் கலைத்து நாம் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு சொல்லித்திடுமே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே குறைவு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே குறைவு இல்லையே. வண்ணாந்திரையா தீரையில் கலைத்து நாம் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு சொல்லித்திடுமே. நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு சொல்லித்திடுமே. நாங்கள் வனாந்திரத்தை நடக்கும் பொழுது அவரோட வார்த்தையும் அவரோட வசனத்தையும் அவரோட சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் வாழ்வு செழிப்பாக இருக்கும். அவர்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அவரோட வசனத்தை இனிமையாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களை ரட்சித்து எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை அவருக்குள்ள மகிழ்ந்து வாழ்வதற்கு தந்த இந்த புதிதான வாழ்வுக்கு நான் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அன்போடு அவருக்குள்ள மறைந்து வாழ்வதற்கு புது பலன் கொடுக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள். உங்களுடைய பாடல் வனாந்திர யாத்திரை என்று நீங்க படிக்க போன்னு முதலே நீங்கள் அந்த ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்கள். தேவன் பார்த்தார், எனது மகள் வனாந்திர பாதையில நடக்கிறாளே, வெயிலிலே நடக்கிறாளே என்று சொல்லித்தான் அவர் பனிப்பொழிவை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த பனிப்பொழிவு வந்தது காரணம் உங்களுடைய பாடல். எனவே அருமை, அப்படியான அருமையான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை படுத்துவதற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். நன்றி ஐயா. God bless you. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்து எனக்கு ஒத்தாசை பருவங்களுக்கு நேராக போவோம். இன்றைக்கு ஒத்தாசை பருவங்களுக்காக நாங்கள் 3 பேரும் ஜெபிப்போம். ஆவியானவர் கூட எங்களோடு இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மையிலேயே எத்தனையோ நாடுகளிலே உங்களுக்கு தெரியாது. காரணம், நான் இந்த யூடியூப்ல எல்லாம் செக் பண்ணுவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோருடைய தேவனுடைய வார்த்தைகள் பாடல்கள் அதைகளை கேட்கிறார்கள். ஒரு சாட்சியை சொல்றேன் பாருங்கள். இந்த நித்திய நேரத்திலே வார்த்தையை கொடுக்கிற விக்டர் போல் அவருடைய செய்தியை லெஸ்ஸி பிரதர் யூடியூப்ல போட்டபடினாலே அது இந்தியாவிலே ஒருவர் கேட்டிருக்கிறார். அவர் யார் என்று எவருக்கும் தெரியாது. ஒரு ஊழியக்கார் இந்தியாவிலே கேட்டு அவருடைய செய்தியை கேட்டு அதன் மூலம் அவரை அழைத்து தந்த சபைக்கு வார்த்தை கொடுக்க சொல்லியிருக்கிறார். விக்டர் போலும் அவரும் முன்பும் தெரியாது. காரணம், அந்த வார்த்தை லெஸ்ஸி பிரதர் அந்த யூடியூப்ல அனுப்பின வார்த்தையை இந்தியாவிலேயே எங்கேயோ ஒரு மூலையில இருந்த ஒரு ஊழியக்காரன் கேட்டு அவர் திருச்சி, இவர் இருக்கிறது இங்க வேறு இடத்துல, அழைப்பித்து நரிக்குறவர் சபையிலே உண்மையிலே ஒரு அற்புதம் நடந்தது.
காரணம் அவர் வீட்டுக்கு இருந்தார். அந்த வீட்டிலே வறுமைகள் கருச்சிடவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நரிக்குறவர் ஊழியர் அவரை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டுக்கு சென்றார். விக்டர் அந்த வீட்டில் ஜெபித்தார். ஜெபிக்க ஆவியார் சொன்னாரா மேலே பாருங்க. மேலே பார்க்கும் பொழுது இந்த டியூப் லைட்டே ஒன்று பந்து மாதிரி தொங்கிக் கொண்டிருக்குது. அவர் கேட்டாரு இது என்ன வீட்டுக்காரர் சொன்னா தங்களுக்கு தெரியாது. ஆவியானர் சொன்னார் அதை கலட்டுண்டு. விக்டர் போல் இந்த கதிரை வச்சு அதை கலட்டி அது தாயத்து மந்திர கட்டு சாயத்துக்கள் உள்ளே இருந்து அதை வெளியில கொண்டு போய் வச்சு எரிச்சு வெடிச்சு போச்சான். அதுக்கு பிறகு அந்த குடும்பம் அனைத்தும் இந்த சேர்ச்சுக்கு போனார்கள். காரணம் என்ன? கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதுதான் அற்புதம். ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறது. ஐயா, அந்த சங்கமாய் வாழினூலம் உலகம் எங்கும் இந்த வார்த்தை விதைக்கும் பொழுது நீர்தான் உண்மையான தெய்வம் என்று கண்டுள்ள கிருபை செய்து சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஐயா, சங்கம வாணியத்தின் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறது. அநேக தரிசனங்களை கொடுக்குது. கடந்து சென்ற ஊழியர்களை திரும்ப வரவழைக்கு. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காரணம் நாங்கள் உண்மையாய் உத்தவமாய் உமக்கு பயந்து நடுங்கி ஊழியம் செய்யும் பொழுது சுவாமி நீ சங்கம வானொலி ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆசீர்வதித்திருக்கிறீர், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. ஐயா, எங்களையும் நினைந்தரலும். நாங்கள் தாளந்தை கொடுக்கிறோம், கேட்கிறோம். எங்களுக்கு பிரசத்தால் நிரப்பி நீர் எங்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. ஐயா, தொடர்ந்து இந்த எனக்கொத்தாசை வரும் பருவங்களுக்கு இருக்கும் பொழுது உமது பிரசன்னம் வல்லமை எங்களோடு கூட இருக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கொத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமாம். தொடர்ந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்காக முதலாவது சிஸ்டர் கருணா அவர்கள் ஜெபிக்க போறார்கள். இஸ்ரேல் நாட்டுக்காக, கனடா தேசத்துக்காக, இந்த நோயோடு இருக்கிற சிஸ்டர் பாஸ்டர் ஜோன் போலாண்டன், சிஸ்டர் ரஜினி அலங்காரமான இவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஆவியானவர் உங்களுக்கு எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படி நீங்க ஜெபிங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் கருணா. சிஸ்டர் கருணா, இன்றைய நாளிலே ஆவியான உங்களோட இடப்பட்ட காரியங்களை வச்சு ஜெபியுங்கள். நாங்கள் உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துக்கலாமே. நன்றி பரிசுத்த தகப்பனே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. அப்பா, உம்மை நோக்கி பாக்குறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, ஒரு தகப்பனோடு ஒரு பிள்ளை பேசுவது போல கர்த்தர் நாங்கள் உம்மோடு பேசுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய தேவ சமூகத்துக்கு அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆமென் என்றும் பதிலளிக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். அப்பா தகப்பனே, உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதுக்காக எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம்.
தேவைகளுக்காக கத்தாவே, நோயிற்றவர்களுக்காக இந்த உலகத்திலே கத்தாவே தங்களுடைய பாவங்களினால் அலைக்கழிக்கப்படுவதற்காக உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற தகப்பனாயிருக்கிறீர் கத்தாவே. அப்பா, இந்த கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே அநேகர் வேலைகளை இழந்து, வீடுகளை இழந்து, எல்லா பொருளாதார கஷ்டங்களினாலும் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீரங்களை நேர்த்தியாய் போஷிக்கிறவராயிருக்கிறீர். ஆனாலும் தகப்பனே, உம்மை அறியாத மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எதிர்காலத்திலே இந்த கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறியாத மக்களாய் அப்பா, கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள் சுவாமி. தெளிந்த புத்தி அவர்களுக்கு கொடுங்க அப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, இந்த பூமியின் குடியிருப்பு தற்காலிகமானது என்பதையும் உம்முடைய ராஜ்யமே நிரந்தரமானது என்பதையும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாய் அப்பா, இந்த தேசத்திலே ஒவ்வொருவரை நீங்க இழுத்து கொள்ளுங்க அப்பா. ஒருவனை நான் இழுக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இரக்கமுள்ளவர் நீர் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது எல்லா கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், இழப்புகள் எல்லாம் நீங்கி போகும் ஆண்டவரே. உம்முடைய பரலோகமே மட்டும் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நிற்கும்படியாய், அவர்களை நீர் அன்பு காட்டி அரவணைக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் பொறுப்படுங்க. தேசத்தை ஆளுகிறவர்களை பொறுப்படுங்க அப்பா. அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, நோயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜோன் போல ஆனந்துக்காக ஜெபிக்கிறோம். பூரண சுகத்தை கட்டளையிடுங்க. எல்லா இருதய நோய்கள் இருந்தும் இதுவரை பாதுகாத்தவர் இமானுவேலராய் இனி வரும் காலங்களிலே பாதுகாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வியாதியின் படுக்கையை மாட்டி போடுகிறவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து அந்த ஆத்துமாக்களை மறுபடிய சபையை உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்கிற எல்லா ஊழியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இந்திய தேசத்துல அநேக ஆத்துமாக்கள் பெருகி பலுகி பெருகி இருக்கிற அந்த இடத்திலே கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் பெருகட்டும். பாவம் பெருகிற இடத்தில் உம்முடைய கிருபையும் பெருகும் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படட்டும், உம்மை காணட்டும் ஆண்டவரே. அப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவான் கர்த்தாவே வர்றது கடினமாயிருக்கும். ஆனாலும் அதை தேவன் செய்வார் என்ற அந்த வாக்கு தத்தம் கர்த்தாவே, ஏழைகளும் ஐஸ்வர்யவான்களும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் ஆசீர்வதிங்க. இழுத்துக் கொள்ளுங்க. இன்னும் சௌரி ரஞ்சனி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சௌரியை பலப்படுத்துங்க. உங்களுடைய அணி பாய்ந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்குங்க அப்பா. உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரியை மீண்டும் கொண்டு வரும்படியாய் நாங்கள் பொறுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் ஜனங்களின் மேறுதல்கள் நீங்க எல்லாரையும் நீங்க சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்த கரங்களினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தாவே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் நீர் எப்போதும் பிரியமாயிருக்கிறவராயிருக்கிறீர். எங்களுடைய காலடிகள் உமது பாதையை விட்டு விலகாதிருக்க உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனம் எப்போதும் இருக்கிற சிங்காசனம் ஆண்டவரே. அந்த சிங்காசனத்திலே கர்த்தாவே, உம்முடைய பாதபடியிலே நாங்கள் குடியிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மகாபெரிய தேவன் நீர் கர்த்தாவே. இந்த அண்ட சராசரங்களை நீர் படைத்தவர், இயற்கையை உருவாக்கினவர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த உலகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை இழந்து போன எங்களுடைய கரங்களிலே இருந்து நாங்கள் இழந்து போன ஆண்டவரே, ஆதாமின் ஏவாளின் பாவங்களிலே நாங்கள் தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாய் நாங்கள் தண்டிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்துருகங்கள் மேல் ஜெயம் கொள்ளாதபடி நீர் எங்களை எப்போதும் காத்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு
உண்மையே நாங்கள் ஆராதிக்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் பலியை கொடுத்தவர். ஆனால் இந்த உலகத்திலே பலி கேட்கிற கடவுள்களை தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த நவீன காலங்களில் நடக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆதி காலம் தொடக்கம் இந்த காலம் வரை குழந்தைகளை பலியிடுகிற மனிதர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை அந்த பொல்லாத மனிதர்களின் கைகளுக்குள்ளாக தப்புவீங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாடசாலைக்கு செல்லுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாடத்திட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறவர்களின் கரங்களுக்குள்ளாக அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, அறியாமல் இருக்கிற சிறு குழந்தைகள் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாக. அப்பா, வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிற தாயின் தகப்பனையும் கத்தாவே, நீங்கள் அவர்களுடைய கரங்களிலே அந்த பிள்ளைகளை நீங்க கொடுத்திருக்கிறீங்க என்பதை அந்த குடும்பம் அறியட்டும் ஆண்டவரை. பாதுகாக்க தவறுகிற பெற்றவர்களுடைய கரங்களில் இருந்து அந்த பிள்ளைகளை பறித்து கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாக்க கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, குடும்பத்திலே கத்தாவே ஒரு தகப்பனுடைய வேலை கத்தாவே, அது அந்த குடும்பத்துக்கு போதுமானதாயிருக்கட்டும். ஒரு தாயாயிருந்து இந்த பிள்ளைகளை வீட்டில் நடத்தும்படியாய் நீர் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அந்த பெண்ணுக்கு நீங்க உதவியாய் ஒத்தாசையாய் எப்போதும் நீங்க இருக்கிறவராயிருக்கிறீங்க. இந்த குடும்பம் ஒரு நல்ல சந்ததியை நீங்க பெரும்படிதானே இந்த உலகத்திலே அந்த மனிதர்களை படைத்தீங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் உதவியாய் ஒத்தாசையாய் இருக்கும்படி நீங்க தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். அப்பா, வேலை வேலை என்று ஓடாதபடி தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் அவர்களை கத்தாவே அந்த பிள்ளைகளோடு கூட இருக்க சந்தர்ப்பங்களை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அறிகிற கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பூமியில கத்தாவே தேவையற்ற காரியங்களுக்கு ஓடாதபடி உம்முடைய ராஜ்யத்தை தேடும்படியா எல்லாருடைய மனக்கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய திட்டங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எல்லா பிள்ளைகளையும் உடைய ரத்த கொட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்திலே கத்தாவே அநேக பிள்ளைகளை காணவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்திகளை கேட்கிறோம். அவர்கள் எங்கு போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீங்க. தொடர்ந்து நடத்துங்க. உதவியும் ஒத்தாசையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உம்முடைய பரத்துல இருந்து வந்து கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இந்த நாளிலும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய திருப்பாதத்துல ஒப்பு கொடுத்து எல்லா இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் லார்ட் அங்கிள். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா. பாரப்பட்டு ஜெபித்தீர்கள், அதுக்காக நன்றி. நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்னு சொன்னால், கடந்த திங்கட்கிழமை கனடா தேசத்துக்காக ஜெபித்தார்கள். ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஜெபித்தார்கள். அதிலே செய்தி கொடுத்தார் பாஸ்டர் தீபன் என்றவர் செய்தி கொடுத்த அருமையான செய்தி. ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை எஸ்தர் என்ற தலைப்பிலே அருமையான செய்தி கொடுத்தால் மிகவும் ஆசமாக இருந்தது. நன்றி கருணா. கர்த்தர் உங்களே உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். God bless you too, uncle. God bless you too, sister. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் ஆவியான சித்தத்தின்படி உங்கள் ஜெபங்களை ஏறிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா, உங்களுடைய வார்த்தை கூறுகிறது, கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார்.
ஆமென் ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்துல எத்தனை பேர் ஆண்டவரே அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே அப்பா. இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவரே நீங்க வழி நடத்தின தேவன் ஆண்டவரே. இன்றும் இந்த நாட்டுல இந்த வனாந்திரத்துல நீங்க அப்பா மக்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் பாவிகளுக்காண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பாவியால் உங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிறவர்களுக்களையும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் உங்களுடைய கிருபையும் உங்களோட அபிஷேகத்தையும் கொடுத்து அவர்களை நடத்துங்க. உலகம் எங்கும் உங்களோட ஆவி சுத்தி திரிகிறது ஆண்டவரே. அந்த பரிசுத்தமான ஆவியானவர் ஆண்டவரே இந்த 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 நாட்டில் ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பாவியலை தேடி வந்தவரே உங்களுக்கென்று அப்பா ஜெபித்து உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற மக்களாக இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்கள ஆண்டவரே வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்துல இந்த ஆத்துமாக்கள் அப்பா எல்லா உலகம் எங்கும் இருக்கிற எல்லா விதமான ஆத்துமாக்களையும் ஆண்டவரே எல்லா விதமான மக்களுக்கு ஆண்டவரே நீங்க ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க அப்பா. ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே நீங்க உண்மையில தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட சத்தியத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சத்தியம் வெளிச்சம் உங்களிடத்துல இருந்து மட்டுமே அது வரக்கூடியதா இருக்கிறது அப்பா. உங்களுடைய பாவங்களை உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால கழுவினீங்க ஐயா. அதே போல ஆண்டவரே அவங்க பாவங்கள் ரத்தம் போல சிவப்பா இருந்தாலும் பனியை போல வெண்மையாக்குவேன் என்று சொன்ன கத்தாவே என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இந்த மக்களுக்கு ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்துல கனடால இருக்கிறது நார்வே ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளையும் ஆண்டவரே மக்கள்கள் அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவரே அப்பா. குழந்தைகள் வாலிபர்கள் வயோதிபர்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து அவர்கள் நீங்க உண்மையில தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா நீங்க சிருஷ்டிக்கும் தேவனா இருக்கிறபடி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்கள் உங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக அவங்கள் கண்கள் உங்களை பார்க்கக்கூடியதாக அவங்களை இருதயத்தை சுத்திகரித்து அவருடைய இதயத்தை நீங்க பரிசுத்தமா இருக்க போல அவர்களையும் பரிசுத்தமாக்கி அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஊழியர்களுக்குள்ளேயும் எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பா இந்த கடைசி காலத்துல உண்டாகிற இந்த பிரச்சனைகள் தொந்தரவு பிரச்சனைகளை ஆண்டவரே நீக்கி அவர்களுக்குள்ளேயும் ஒரு பரிசுத்தமான ஆவியை கொடுத்து யாவரையும் வழி நடத்துங்கள். சபைகளை கட்டி எழுப்பவர்கள் ஆண்டவரை அழிந்து போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுங்கப்பா. அப்பா அவர்கள் ஏனோ தானோ ஒன்று உங்களோட ஊழியத்தை நடத்தாமைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்கள் ஆண்டவரை உண்மையுள்ள தேவனை ஆராதனை செய்து அவர்கள் வழி நடத்தும் பொழுது ஆண்டவரே பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல வந்து அவர்களை விழுங்கி அப்படி ஒன்று மாதிரி ஒன்றா அப்பா அவன் அந்த பிசாசனை பற்றி கொள்ள பார்க்கிறான். ஆனா நீங்க உலகத்தில் இருப்பதில் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் அப்பா. சபையை கட்டுறவர் நீங்க ஐயா அப்பா. சபையை கட்டி எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே எல்லா இடத்துல எழுப்புதலை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து பலனை கொடுத்து மக்களை அப்பா உங்களுக்கென்று எழுந்து பிராசிக்கிற ஒளியாக மாற்றும்படியாக உங்களோட ஒளியை கொடுத்து அப்பா அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த சபைகளுக்கு உங்களுடைய ஆதி அன்பை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கண்களை திறவுங்க. அவங்களோட சபைகளை திறவுங்க. அவங்க அப்பா ஏனோ தானமாக நடக்காமைக்கு உங்களுக்கென்று எழுந்து பிராசிக்கிற ஆத்துமாக்கள் போல உங்களுக்கென்று ஆண்டவரே மகிழ்ந்து உங்களுக்குள்ள களிக்குவதற்கு சபையில் உள்ளவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவர்களுடைய கண்களை திறவுங்க. அவங்களுடைய கண்கள் உங்களை காணக்கூடியதாக மோசைக்கு எப்படி நீங்க உங்களோட தரிசனத்தை கொடுத்தீர்களோ அதே மாதிரி ஆண்டவரே மக்கள் இந்த கடைசி காலத்துல அழிந்து போய்கொண்டிருக்கின்ற நேரங்கள்ல உங்களோட சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே உங்களோட சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த இடம் அதிரும் ஆண்டவரே. கடைசி நாட்கள்ல அந்த பரிசுத்தமான
ஆவி அவர்களுக்கு அனுப்பி பெந்தைக்காஸ்து நாளை என்றும் நாளே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் ஆண்டவரே இருக்கும் இடத்தை அதிர்த்து அந்த வல்லமை அவங்களோட உள்ளத்துல தெரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா இடங்களையும் ஆண்டவரே உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனம் அவங்களுக்கு முன்பாக போய் அவங்களுக்கு அவங்களோட இருதயத்துல கத்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களோட இருதயத்தை திறந்து அவங்களோட பாவங்களை மன்னித்து அவங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா இப்பொழுது மாணவரே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல உள்ள வாலிபர்கள் இல்ல அப்பா எல்லா விதமான ஊழியக்காரர்களையும் கூட கருத்துல கொடுக்கிறேன். ஒரு புது வல்லமையினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க. அப்பா நீங்க உண்மையில தகப்பன் என்று நாங்க தினமும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆராய்ந்து நீங்க பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் எங்களுடைய உள்ளத்துல ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்க நடப்பதற்கு ஒரு ஜப ஆவியை ஊற்றி ஒரு தேவ பயத்தை கொடுத்து தாழ்மையின் ஆவியை கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா நாங்க ஊழியக்காரா இருந்தாலும் அந்த பெருமையின் ஆவி வராத வண்ணமாக ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு தேவண்ட பிள்ளை அந்த பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளேயும் உங்களோட தேவ பயத்தை கொடுத்து ஒரு பெருமையின் ஆவியை அத்தட்டும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜபிக்கிறேனப்பா. அப்பா பெருமையின் ஆவியை எல்லா மக்களையும் இருந்து எடுத்து விடுங்க. உங்களை முகமுகமாக தரிசிப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்தமான ஆவியை கொடுத்து யாவரையும் கூட வல்லமைக்குள்ள நிறைந்து உங்களை அறியத்தக்கதாக உங்களோட ஞானத்தையும் அன்பையும் கொடுத்து அப்பா ஈசாக்கின் தேவன் நம் தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஆபிரகாமின் தேவன் நம் தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் ஆண்டவரே அந்த இருளில் இருக்கிற கண்களை திறந்து மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. அப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியையும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனப்படியானவரே நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஊழியக்காரர்கள் உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அதிகமாக அவங்களோட உள்ளங்களை பரிசுத்தமாக்கி அவங்க உங்களை தரிசிக்கத்தக்கதாக அவர்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி அவர்களே. இன்று நாளை எனக்கு ஒத்தாசை வரும் பரவர்களுக்காக அநேக காரியங்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். உண்மையிலே ஆசுவமாக இருந்தது. உங்களோட ஜெபம் கேட்கப்பட்டது. அதுக்காக நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஐயா. God bless you. God bless you too. இன்றைக்கு எனக்கு ஒத்தாசை பரவலுக்கு நேராக தலைப்பில் சபைகளுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். காரணம், இந்த கனடாவில் உள்ள சபைகள், இலங்கையில் உள்ள சபைகள் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அங்குள்ள ஊழியர்கள் உண்மையாக உத்தமமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சபைகளுக்காக முது பாதப்படியில் வந்து இருக்கிறேன். கனடா தேசத்தில் உள்ள சபைகள், இலங்கை நாட்டில் சபைகள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் சபையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஊழியர்கள் உமது நாமத்துக்கு நடுங்கி, வார்த்தைக்கு நடுங்கி, பரிசுத்த அபிஷேகத்தால் நிறைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய வார்த்தையை பொழியும் பொழுது சுவாமி, நீ பெரிய அற்புதங்களை செய்து சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஐயா. ஒவ்வொரு சபையும் தேவ தரிசனம் பெற்ற சபையாக நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. மாமிசத்தில் வெளிப்படாமல் தேவ தரிசனத்தில் பெற்ற சபையாக, ஊக்கமாக ஜெபிக்கிற சபையாக, இரவு பகலாக நாடுகளுக்காக, தேசங்களுக்காக, வியாசத்துக்காக ஜெபிக்கிற சபையாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சபையாக, ஊழியக்காரிலிருந்து விசுவாசிகள் வரை ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அப்படிப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த சபையில் இருக்கும்போது சுவாமி, நீ பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த சுவாமி. அந்த கிருபைக்காண்டி பூர்ண கிருபை பெற்ற சபையாக, அன்பால் நிரப்பப்பட்ட சபையாக, விசுவாசத்தில் நிறைந்த சபையாக இதை கிருபை செய்யும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, சபைகளில் அன்பு, ஐக்கியம், ஒருமனப்படும் சுவாமி. நீர் அங்கே தரிசனமாக பிரசத்த கிருபைக்காண்ட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த சபையாக, ஒவ்வொரு வார்த்தைகளுடைய கருத்துக்களையும்
ஒவ்வொரு வார்த்தை முத்துக்களை ஊழியர்கள் சொல்லும் பொழுது அதை அந்த வார்த்தை உள்வாங்கிக் கொள்ள, அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த லிஸ்ட்ரா இந்த நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு சப்பானி சபைக்கு போகவில்லை, வேதத்தை வாசிக்கவில்லை, ஞானஸ்தானம் இருக்கவில்லை. அவன் செய்த ஒரு காரியம், பவுல் சொன்ன வார்த்தையை உற்று கேட்டு அதை உள்ளுக்கு உள்வாங்கினான். அற்புதம் நடந்தால் அதே போல இந்த சபைகளிலே ஊழியக்காரர்கள் வார்த்தையை கொடுக்கும்போது சாமி எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் உடனடியாக விடுதலை கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஒரு சபையிலே சாமி சுவேச ஊழியம் செய்த சபையாக கிணற்று தவளை போல் இருக்காமல் ஆத்மார்வுடைய சபையாக நீ மாற்றி வைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உலக சிலைகளை வெறுக்கும் சபை, உலகத்தை வெறுத்து சாமி உமக்கென்று சபை வாழ கிருபை செய்யும் ஒருமனமுள்ள சபையாக, முன்மாதிரியான ஜீவனுடைய சபையாக மாற்றும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடப்பிக்க கிருபை செய்யும், நன்மை செய்யும், ஊழியத்துக்கு உதாரணமாக கொடுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. பாடுகள், உத்திரவங்கள், துன்பங்கள் மத்தியிலும் அந்த சபை பழகி பெருக கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க. ஆவியானவரே, நீர் சபையிலே அசைவாடும் பொழுது சுவாமி அந்த சபையிலே மூப்பர்கள் ஊழியர்கள் ஜெபி இரவு பால ஜெபிக்கும் பொழுது அந்த வாசல் அருகே உள்ளே செல்லும் பொழுது ஆவியான நீரை அபிஷேகத்தால் நிறைக்கிற சுவாமி அந்த கிருபை காண்பி ஒவ்வொரு சபையிலும் கத்தாவை பொற்பாதத்தில் வைக்கிறேன். அந்த சபையை ஆசீர்வதும் பழகி பெருகட்டும் ஆண்டவரே. கட்டுண்ட மக்கள், இருட்டிலே வாழ்ற மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் ஆண்டவரே. உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒருவரும் விடப்படக்கூடாது தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த சங்கம வானொலி கைது செய்யும் காரியங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாச அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து எடுத்த வன்மன் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாம் தானே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நேரம் சரியாக தொடர்ந்த நேரம் 8 மணி.